பாருங்க, கிரீமியான சாக்லேட் புட்டிங் வீட்லயே 5 நிமிஷத்துல செம்மையா செய்யலாம். ஃபர்ஸ்ட் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கஸ்டர்ட் பவுடர் எடுத்துக்கோங்க. 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் எடுத்துக்கோங்க. இப்போ இந்த பாலையும் கஸ்டர்ட் பவுடரையும் நல்லா லம்ஸ், அதாவது கட்டிகள் இல்லாத அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்ததா அடுப்பு ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க. இதுல பாத்தீங்கன்னா நான் 500 ml, அதாவது 1/2 லிட்டர் அளவுக்கு தண்ணி கலக்காத திக்கான பால் எடுத்திருக்கேன். பால் சூடானதும் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ சர்க்கரை நல்லா கரைஞ்சதும் பாத்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சிருக்கிற கஸ்டர்ட் மிக்ஸை மறுபடியும் ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிட்டு பால்ல ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அடுப்பை பாத்தீங்கன்னா சிம்ல வச்சுக்கோங்க. இப்போ கைவிடாம 1 நிமிஷம் கட்டி வராத அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 1 நிமிஷத்துல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி செமி திக் கன்சிஸ்டன்சி வந்துடும். இந்த டைம்ல நான் 10 ரூபா டைரி மில்க் 2 ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ டைரி மில்கை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது கூட பாத்தீங்கன்னா நான் சாக்கோ சிப் ஆட் பண்ணியிருக்கேன். இது கம்ப்ளீட்லி ஆப்ஷனல் தான், இருந்தா ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு இந்த சாக்கோ சிப்ஸை இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது இந்த மாதிரி கன்சிஸ்டன்சில இருக்கும்போது பவுல்ல ஆட் பண்ணிட்டு ஃப்ரிட்ஜில் ஒரு 2 மணி நேரம் நல்லா ஸ்டோர் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு சூப்பரான சாக்லேட் புட்டிங் ரெடி.